رب العالمين والصلاة والسلام على سيدنا منبع الكونين وسيلتنا في الدارين محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في التنزيل الكريم وقرآن القديم لقد من الله على المؤمنين إذ بعث بهم رسولا. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لأبي هريرة رضي الله تعالى عنه صم يوم الاثنين فيه ولدت فيه உன்சில அலைய ரவாஹ் முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கே உண்டாவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள் குறிப்பாக நம்ம மீது உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாம் என்பது அல்லாஹும் ரசூலை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பின்னால் முதலாக ரசூலுல்லா மேல் முஹப்பத் வைப்பதுதான். ரசூலுல்லா மேல் முஹப்பத் வைக்காத எந்த ஒரு ஈமானும், எந்த ஒரு நம்பிக்கையும், எந்த ஒரு விசுவாசமும் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை. அது இஸ்லாத்தின் அங்கமாகவும் இல்லை. அந்த முஹப்பத்தின் பட்டதுதான் அல்லாஹ் ஜல்லஷானு குர்ஆனிலே அநேக இடங்களிலே, குர்ஆன் அனைத்து வேத முடிவு முழுவதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லி கூப்பிடவில்லை. சில இடங்களில் 4 இடங்களில் சொன்னான். கலிமாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான். சொல்ல வேண்டிய சில நிர்பந்தமான கட்டத்திற்கு சொன்னானே தவிர ரசூலுல்லாவின் பெயரை அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லி கூப்பிடவே இல்லை. இது ஒரு சிறிய உதாரணம். எனவே முஹப்பத்தே ரசூல் என்பது ஈமான் என்பார்பட்டது. யார் ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கவில்லையோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரி உம்மத்தில் ஒரு அங்கத்தினாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விஷயம். அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதை, பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு சுன்னத். இதற்கு விளக்க உரையோ, நபிமார்களுடைய சுன்னத், இதற்கு விளக்க உரையோ வழிந்துரையோ தேவையில்லை. அப்படி விளக்க உரை வழிந்துரை சொல்வது என்பது குர்ஆன் ஹதீஸை பற்றி அதிகமாக தெரியாதவர்கள் சொல்லலாமே தவிர, குர்ஆன் ஹதீஸில் உலமாருக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹும் ரசூலும் நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதே ஒரு விஷயம். பைஹக்கி என்று ஒரு அழகான அற்புதமான ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது. இவர்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா தங்கள் மதுஹபை சொன்னதற்கு பின்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை 200 ஆண்டுகளாக சந்தித்தார்கள். பெரும் பிரச்சனை. அவர்களால் சில அபிப்பிராயம் சொன்னார்கள், அவர்களால் சில அபிப்பிராயத்தை கூறியிருக்கிறார்கள். சில சட்டதிட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து வரவில்லை என்று பல்வேறுபட்ட பிரச்சனை அந்த பொழுது பைஹக்கி அவர்கள் சுனன் குப்ரா என்ற நிறைய கிதாப் இருக்காங்க, சுனன் குப்ரா என்ற கிதாபை எழுதினார்கள். ஷாஃபி இமாம் வஃபாத்தாய் சற்றேறக்குறை 200 ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்த நிகழ்வு. அன்று பைஹக்கி இமாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த வலிமார்கள், சேகமார்களுடைய கனவில் ஷாஃபி இமாம் வந்து பைஹக்கி எழுதிய கிதாபை கையில் வைத்துக் கொண்டு லவ்லல் பைஹக்கியுல் ஹலக ஷாஃபி என்று சொன்னார்களாம். பைஹக்கி இல்லை என்றால் ஷாஃபி மதுஹப், ஷாஃபி ஹலாக்காய் இருப்பார், அவர் மௌத்தாய் இருப்பார், அந்த மதுஹபே அழிந்திருக்கும் என்று சொன்னார்களாம். அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு பைஹக்கி இமாம் அவர்கள் அந்த பைஹக்கி என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 55வது வயதிலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். எப்படி என்றால் 55 ஒட்டகத்தை அறுத்து தங்களது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். ரவாஹு பைஹக்கி பி ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது. சஹீஹான, நம்பகமான, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டால் இன்று எந்த மறுப்புக்கும் கருத்துக்கும் அங்கு இடமில்லை, இரண்டாவது கருத்துக்கு அங்கு இடமில்லை என்பது யாவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையான செய்தி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை, மௌலிதை, மீலாதை கொண்டாடலாம், மௌலிது ஓதலாம் என்பது தெளிவான ஒரு ஆதாரம். மௌலித் என்று மீலாத் என்று என்ன செய்தி நடக்கிறது, இதை மறுப்பதற்கு என்ன செய்தி அங்கே இருக்கிறது, என்ன நிகழ்வு அங்கு நடக்கிறது? மீலாத் என்றோ மௌலித் சபையிலேயோ குர்ஆன் ஓதப்படுகிறது, ஹதீஸ் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வின் நடத்தைகள், சுன்னத்துகள் சுவாசிக்கப்படுகின்றன, ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு சரியான காரணங்கள் கூறப்படுகின்றன, குர்ஆன் ஹதீஸ் நடக்க வேண்டும் என்பதற்கான சரித்திரங்களை சொல்லப்படுகிறது, அதற்கு ரசூலுல்லாஹ்வின் புகழ் பாடப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹ் போலத்தான் பாடுறான். குர்ஆன் என்பதே மௌலிது தான். அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கு
உணவளிக்கப்படுகிறது, தர்மம். இது இந்த 5 விஷயங்கள் சரகிலே மார்க்கத்திலே எப்பொழுது இல்லை என்று சொல்லப்படுகிறது, எந்த கட்டத்தில் மறுக்கப்படுகிறது? ஒரு கட்டத்திலும் இல்லை என்பது தெளிவான முடிவு. குர்ஆன் ஓதுவதோ, ஹதீஸை சொல்வதோ, ரசூலுல்லாவை புகழ்வதோ, ரசூலுல்லாஹ் பற்றி தெரிந்து கொள்வதோ, கூடிய ரசூலுல்லாவை புகழ்வதோ, கூடிய மக்களுக்கு விருந்தளிப்பதோ, இந்த 5 விஷயங்கள் குர்ஆனிலே இஸ்லாத்திலே எந்த கட்டத்தில் மறுக்கப்படுகிறது? ஒரு கட்டத்திலோடு கிடையாது. சில விஷயங்கள் சில இடங்களில் விடுபடலாம். ஆனா இந்த 5 விஷயங்கள் விடுபட்டதா இல்லை. இந்த 5 சேர்ந்து செய்யறதான மீளாது. ஏன் கூடாது? கூடாது என்பதற்கு இங்கு எந்த ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கிறது தெளிவான ஆதாரம். எனவே கூடாது என்பதற்கு எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு விஷயமும் நடைபெறவில்லை. ரசூலுல்லாஹை புகழ வேண்டும் என்பதே ஒரு மூமினுடைய உள்ள கடக்கை. அவன் புகழ்ந்தே ஆக வேண்டும். வேற எந்த வேலையும் இல்லை. அல்லாஹ் என்ன வேலை பார்த்தான்? அல்லாஹ் என்ன வேலை பார்த்தான் குர்ஆன்ல? வேதம் என்பது அல்லாஹ்வே இருக்க வேண்டிய இறைவன் மட்டுமே சொந்தமானது. வேதம் என்றால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் அது இருக்க வேண்டும். குர்ஆனிலே அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் தூங்குனாங்க, படுத்தாங்க, தலாக் சொன்னாங்க, நிக்கா செஞ்சாங்க, இதுதான் அங்க வேலை. வேதத்துக்கு அந்த வேலை அங்கதான். குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அது சொல்லித்தான் குர்ஆன் இருக்கிறார். தான் குர்ஆன். நீங்க ஓதுற குர்ஆன், நம்ம ஈமான் கொண்ட குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கியதும், நிக்கா செய்ததும், அல்லாஹ் நிக்கா செய்து வைத்ததும், ரசூலுல்லாஹ் மனைவி சண்டை போட்டதும், சண்டைக்கு அல்லாஹ் கூட ரசூலுல்லாஹ் வந்து நின்றதும், இதுதான் குர்ஆன்ல பேசுது. இதுதானே சரத்து. இதுதானே வலுல ஓதுறான் பாட்டா. குர்ஆன் ஜின்னு சொல்றது. குர்ஆன் என்பது வேதம். வேதம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது. அதில் இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. குர்ஆனிலே அப்படி இல்லவே இல்லை. நபிமார்கள் செய்தி, வலிமார்கள் செய்தி, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய முழுக்க முழுக்க புகழா இருக்கும், அல்லது என்ன பாராட்டா இருக்கும், அல்லது அவங்க ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினதா இருக்கும். இதுதான் மௌலிது. வேற என்ன மௌலிது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌலிது ஓதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் கவனமா கேட்கணும். இந்த காலம் கதை பேசுற காலம் அல்ல. தனக்கு பிறந்த தாய், தன்னை பெற்ற தாயே தாய் என்பதற்கு ஆதரவு கேட்கிற காலம் இந்த காலம். இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நிகழ்ச்சி நல்லா உங்களுக்கு தெரியும். மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆண் இல்லாம அந்த புள்ளி நீண்ட நிகழ்ச்சி சுருக்கமா சொல்றேன், நேரமும் இல்லை. உடனே மரியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஊதுனாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், மரியம் ரலியல்லாஹு தஆலா நபி அல்ல, ஒரு வலியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத பாரா படிச்சா மௌலிது. வேற என்ன? மரியம் ரலியல்லாஹு தஆலா வலிமார்களை பூரா குர்ஆன்ல 17 ஆயத்துல சொன்னான். ஹபீபுன் நஜ்ஜார் சூரத்து கஹ்ஃப்ல, துல்கர்னைனி, இந்த மாதிரி மரியம் ரலியல்லாஹு தஆலா விஷயங்கள்லாம் குர்ஆன்ல 17 ஆயத்துல சொல்லியிருக்கான். அது நீண்ட விஷயம். அதுல இந்த மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் ஊதுன உடனே அந்த கருத்தரிச்சு அங்கனே பிள்ளை பெத்துட்டாங்க. மடியில வச்சிருக்காங்க, ஈரங்காயல. அப்ப ஊர் மக்கள் சுத்தி நின்றுக்கிட்டு சுருக்கம் வச்சு லக்க சீத்து சையன் ஃபரியா, ஒரு கேவலமான விஷயத்தை நிக்காஹ் ஆகாம ஒரு பெண் ஆணுடன் கூடாமல், கணவனுடன் கூடாமல் பிள்ளை பத்தி கொண்டு வந்திருக்கிற நீ ஒரு கேவலமான செய்தியை கொண்டு வந்திருக்கிற நீ லக்க சீத்து சையன் ஃபரியா அப்படின்னு சொன்ன அவன் மரியம் அழுது கொண்டே தன் மடியில் காக்கக்கூடிய மகனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கையை இஷாரா செய்தார். ஃபஷாரத்தை இலை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மகனை பார்த்து எல்லோரும் என் மகனம் கேளுங்கள் என்று சொன்னாங்களாம். சுத்தி இருக்கிற ஊர்க்காரெல்லாம் கைஃபன்னு கலி மன்கான ஃபில் மஹதி சபியா, இப்பத்தேன் பிறந்து மண்டிக்கு விட்டாங்க, எப்படி பேசுவோம் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். கைஃபன்னு கலி மன்கான ஃபில் மஹதி சபியா, அவங்க பேசுனாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னி அப்துல்லா, பிறந்த புள்ள ஈரங்காயல, ஆத்தானில் கிதாப சலாமுன் யௌம உலித்து யௌம அபூத்து யௌம அபுஅது ஹய்யா, சலாம் யான் பிறந்த நாள் என்றும் நான் இறக்கும் நாள் என்றும் என்னை அல்லாஹ் தஆலா யௌமுல் கியாமத் நாளில் கிளப்பும் நாள் என்று என்பது சலாம் உண்டாவதாக என்று சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கு ஒரு தெளிவான செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆன் வேத வசனங்கள், கவனமா கவனிக்க. நம்மள மாதிரி பெரும் பேச்சு அல்ல. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் சொல்ற ஒரு தெளிவான வார்த்தை. வமாஹுல் ஹஸ்ல், கேலி கூத்தான வீணான வார்த்தைகள் கிடையாது. அப்படி சொன்னோம்னா முஸ்லிமா இருக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் வமாஹு பில் ஹஸ்ல், இது ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. வீண் விளையாட்டான வார்த்தைகள் குர்ஆன்ல சொல்றேன். என்ன சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டாங்கள், நபி பிறந்து விட்டால் அது பெரும்பாலும் திருவிழாவாக மீலாதாக கொண்டாடப்பட வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவுடைய நியதி. இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா பிறந்து விட்டால் அவங்களுக்கு இப்பொழுது கௌம் அல்ல, கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை.